மானம்பாடி கோயில் இடிக்கப்பட்டது குறித்து அங்கு வசிக்கும் மக்கள் கூறும் தகவல்களை இப்போது கேட்போம். அனைவரும் நாங்கள் கிராம மக்கள், சுற்றுப்பட்டு கிராம மக்கள் அனைவரும் பிரதோஷத்தன்றைக்கு நிறைய பேர் கூடி பாலாபிஷேகம் மற்ற இதெல்லாம் செஞ்சு நல்லா வழிபட்டு வந்தோம். காலப்போக்கில் இந்த திருக்கோயில் சிதிலமடைந்து விட்டது. சிதிலமடைந்த கோயில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதற்கு பிறகு அவர்களே இந்த திருக்கோயிலை அகற்றிவிட்டு புதிதாக கட்டுவதற்காக டெண்டர் விட்டு சுமார் ஒரு கட்டடத்தை, அதாவது திருக்கோயிலை அகற்றிவிட்டு சுமார் 5 அடி உயரத்திற்கு அஸ்திவாரம் போடப்பட்டு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்ன என்று எங்களுக்கு தெரியாது. இப்போதைக்கு நிலைமை இதுதான். இந்த ஊர் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த கோவிலை புனரமைப்பு பணியிலே இந்து சமய அறநிலையத்துறை ஈடுபட்டு இருக்கிறது. யாரையும் கேள்வி கேட்காமல் ஒரு குருட்டாம்போக்காக ஒரு டெண்டரை விட்டு ஒருவர் அந்த கோவிலை பற்றி எந்த ஒரு அடையாளம் தெரியாதவர்கள் அந்த கோவிலை பிரித்திருக்கிறார்கள். இந்த கோவிலை பிரித்தது என்பது தொல்லியல் துறைக்கு தெரிந்துதான் இந்த கோவிலை பிரித்தெடுத்திருக்கிறார்கள். தொல்லியல் துறையின் வேலை என்ன என்று சொன்னால், நம்ம புராதன சின்னங்களை பாதுகாப்பதுதான் தொல்லியல் துறையுடைய வேலையை தவிர நம்மளுடைய புராதன சின்னங்களை சிதைப்பது அவர்களுடைய வேலை கிடையாது. ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் கட்டப்பட்ட இந்த சிலையை இடிக்கிறாங்க, இந்த கோயிலை இடித்து இந்த சிவ தலத்தை சேதப்படுத்துறாங்கன்னா இதுக்கு பின்னணியில் ஏதோ ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி இந்து மக்களுக்கு எதிரான ஒரு இயக்கம் ஏதாவது இந்த மாதிரி சதி வேலைகளை ஈடுபட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தேகப்படுற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. ஆகையால இது உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கம் தலையிட்டு இது போன்ற குளறுபடிகள் நடக்காத அளவுக்கு இந்த சிவன் கோயிலை கட்டி முடிப்பதற்கு துணையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு.